புத்தர் காமத்தை போல் வேறு எதுவும் இல்லை. There is nothing like lust. காமம் தான் the most powerful passion. அதிர்ஷ்டவசமாக நம்மிடம் அதைவிட சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறது. உண்மையை அறிந்து கொள்ள இருக்க வேண்டிய தாகம் காமத்தின் மேல் இருக்கும் தாகத்தை விட வலிமை குறைவாக இருந்தால் இந்த உலகில் யார் வே ஆஃப் ரைச்சியஸ்னஸை பின்தொடர்வார் என்று சொன்னார். மேலும் புத்தர் உடல் இச்சைகளுக்கு அடிமையானவர்கள், தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு காற்று வீசும் திசைக்கு எதிராக ஓடுபவரை போன்றவர்கள், அவர் கைகள் நிச்சயமாக சுட்டுவிடும் என்றார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு பார்த்த புத்தரின் சூத்திரங்களுக்கு விளக்கம்தான் இந்த வீடியோ. மனிதர்களை எளிதாகவும் சயின்டிபிக்காகவும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகை வாழ்க்கையை செக்ஸ் ஓரியன்டாக வாழும் மனிதர்கள். அவர்கள் எது செய்தாலும் எதை சொன்னாலும் அதில் ஆழம் இருக்காது, மேலோட்டமாகவே இருக்கும். அடி மனதில் செக்ஸ் பற்றிய யோசனைகள் மட்டும் எஞ்சி இருக்கும். இது ஒருவர் குழந்தையாக இருக்கும் போதே ஆரம்பித்து விடுகிறது. செக்ஸ் என்றால் என்ன என்று தெரியாத போதே ஆரம்பித்து விடுகிறது. பிறகு அது கடைசி வரை தொடர்கிறது. வயதான பிறகும் இறக்கும் தருவாயிலும் செக்ஸ் பற்றிய யோசனைகள் அதிகமாக இருக்கிறது. இது நான் கவனித்த ஒன்று. ஒருவர் இறக்கும்போது அவர் கண்களை, அவர் முகத்தை கவனித்தால் அவர் கண்களில், முகத்தில் அவர் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அவர் இறப்பதற்கு மிகவும் தயங்குகிறார் என்றால், சாவை எதிர்த்து போராடுகிறார் என்றால், இறப்பதற்கு விரும்பவில்லை என்றால், வாழ்க்கையை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார் என்றால், தன்னுடைய இயலாமையை உணர்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கை செக்ஸ் அப்சஸ்ட் ஆனதாக இருந்திருக்கும். எனவே இப்படி ஒரு பெரிய ஆபத்தான தருணத்தில், சாகும் தருவாயில் அவருடைய செக்ஷுவாலிட்டி அத்தனையும் அவர் கான்சியஸ்னஸிற்குள் தலை தூக்கும். மனிதர்கள் செக்ஸை பற்றி நினைத்து கொண்டே இறக்கிறார்கள். 99% மனிதர்கள் அப்படித்தான் இறக்கிறார்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அபூர்வமாக யாரோ ஒரு நபர் மட்டும்தான் செக்ஸை பற்றி நினைக்காமல் இறக்கிறார். செக்ஸை பற்றி நினைத்து கொண்டே இறக்கும் மனிதன் உடனடியாக மீண்டும் பிறக்கிறான். காரணம், அவனுடைய மொத்த சிந்தனையும் செக்ஸ் மேல் உள்ள அப்சஷன் தானே தவிர வேறொன்றும் இல்லை. உடனடியாக ஒரு கருப்பைக்குள் நுழைகிறான். இது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் in the moment of death, one's whole life becomes condensed. எதற்காக மட்டும் வாழ்ந்தோமோ அதைத்தான் இறக்கும்போது எதிர்கொள்ள வேண்டும். ஒருவர் விழிப்புணர்வு உள்ள வாழ்க்கையை, அவேர்னஸ் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் மரணம் மிகவும் நிதானமானதாக, அமைதியானதாக, அழகானதாக இருக்கும். Then there is an elegance and grace to it. அப்போது அவர் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் எளிதாக மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அழகு. எந்தவித போராட்டமும் இல்லை. இறப்போடு ஒத்துழைப்பு மட்டுமே நடக்கிறது. One simply cooperates with death. ஒரு செக்ஷுவல் மனிதன் இறப்பதற்கு பயப்படுகிறான். ஏனென்றால் மரணம் செக்ஸிற்கு எதிரானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஸ் என்பது பிறப்பு. Death is against sex. ஏனென்றால் மரணம் பிறப்பு கொடுத்த அத்தனையையும் அழித்து விடுகிறது. இறப்பு வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல.
நாம் பொதுவாக அப்படித்தான் நினைக்கிறோம். இறப்பு செக்ஸிற்கு எதிரானது. செக்ஸ் பிறப்போடு தொடர்புடையது. ஒருவர் விழிப்புணர்வோடு வாழும்போது செக்ஷுவாலிட்டியில் நகர்ந்து கொண்டிருக்கும் சக்தி மெதுமெதுவாக பெரிய மாற்றத்திற்குள்ளாகிறது. அதை நாம் மாற்ற வேண்டியதில்லை. நாம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது விளக்கை இருட்டறைக்குள் கொண்டு வரும்போது இருள் விலகுவது போல கனவுகள் மறைந்து விடுகின்றன. செக்ஸ் இஸ் லைக் a darkness in your being. நாம் அறியாமையில் இருந்தால் மட்டும்தான் செக்ஸால் நமக்குள் இருக்க முடியும். புத்தர் காமம் போல் எதுவும் இல்லை. லஸ்ட் may be said to be the most powerful passion என்று சொன்னார். சிக்மண்ட் ஃப்ராய்டு அசௌகரியமான உண்மைகளை சொன்னார். நம்முடைய சாமியார்கள் கூட ஒருவேளை நம்மிடம் நமக்கு வசதியான சௌகரியமான உண்மைகளை சொல்வார்கள். Only lies are convenient and comfortable. சிக்மண்ட் ஃப்ராய்டு மனிதன் குழந்தையாக இருக்கும்போதே செக்ஷுவலாக இருக்கிறான் என்று சொன்னார். ஒட்டுமொத்த உலகமும் இதை எதிர்த்தது. A child is born in sex has to be sexual. அழகான கதை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன். 80 வயது மதிக்கத்தக்க பெண்மணி தன்னுடைய கணவனின் மலட்டுத்தன்மையை பற்றி கன்சல்ட் செய்வதற்காக சைக்கியாட்ரிஸ்டை பார்க்க போனார். உங்கள் கணவருக்கு என்ன வயது என்று கேட்டார் மருத்துவர். 90 என்று பதில் சொன்னார் அந்த பெண்மணி. அவருக்கு உங்கள் மேல் உடல் அளவில் நாட்டம் இல்லை என்பதை முதலில் எப்போது கவனித்தீர்கள் என்று கேட்டார் டாக்டர். நேற்று இரவுதான் முதல் முறையாக கவனித்தேன். பிறகு இன்று காலை என்று பதில் சொன்னார் அந்த பெண். 90 வயது மனிதர் அவருடைய மனைவிக்கு அவருடைய இம்பார்ட்டன்ஸியை பற்றி கவலை. நேற்று இரவும் இன்று காலையும் கவனித்திருக்கிறார். இது போய்கொண்டே இருக்கிறது. முழு வாழ்க்கையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை செக்ஸ் மேல் அப்சஸ்டாக இருக்கிறோம். நாம் உணவு உண்பதன் மூலம், ஆக்சிஜனை சுவாசிப்பதன் மூலம், உடற்பயிற்சி செய்வதன் மூலம், வாழ்வதன் மூலம் சக்தியை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். Man is a dynamo. தொடர்ந்து சக்தியை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இந்த சக்தி உடலில் சேகரித்து கொண்டே போகும்போது மனிதன் அசௌகரியமாக உணர்கிறான். இந்த சக்தியை காலி செய்துவிட விரும்புகிறான். ஏனென்றால் அது அவனுக்கு சுமையாக இருப்பது போல் உணர்கிறான். செக்ஸ் இஸ் சிம்பிளி யூஸ்ட் as a relief. இது ஒரு முட்டாள்தனம். ஒரு புறம் நல்ல உணவிற்காக, நல்ல வீட்டிற்காக, அதிகமான ஓய்விற்காக கடினமாக உழைக்கிறோம். We generate the energy. மறுபுறம் சேகரித்த சக்தியை எங்கு கொண்டு தொலைப்பது என்பதை பற்றி கவலைப்படுகிறோம். தொலைத்த பிறகு மீண்டும் சேகரிக்கிறோம். This is a vicious circle. ஒரு முனையில் சக்தியை சேகரிப்பதும் மறுமுனையில் அதை வெளியேற்றுவதும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் மொத்த வாழ்க்கையும் என்றால் what is the point of it all? எதற்காக ஒருவர் வாழ வேண்டும்? சக்தியை இழந்துவிட்ட பிறகு we are hungry for the energy. சக்தி வந்துவிட்ட பிறகு அதை இழக்க தயாராக இருக்கிறோம். அதற்கான வழியை எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம். புத்தர் இதைத்தான் மோஸ்ட் பவர்ஃபுல் திங் என்று சொன்னார். வாழ்க்கை இதன் அடிப்படையிலேயே வாழப்படுகிறது என்றால் வாழ்க்கை வீண்தான். இதிலிருந்து எதுவும் வருவதில்லை. ஓட்டம் என்னவோ அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்திற்கும் போய் சேருவதில்லை. ஏகப்பட்ட வேலைகள், ஆனால் ஒரு திருப்தியும் இல்லை. இறுதியில் மரணம் வரும்போது ஒருவர் தனது கைகள் காலியாக இருப்பதை பார்க்கிறார். Can this be the sole purpose of life? இதுதான் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்றால் வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம்? Then life in itself is just accidental. G.K. Chesterton மேற்கில் தோன்றிய மிகச்சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர். G.K. Chesterton used to say that either man is a fallen god or some animal has gone completely off his head.
இந்த இரண்டிற்கும் தான் வாய்ப்புகள் இருக்கிறது. செக்ஸ் தான் ஒரே ஒரு விஷயம் என்றால் தென் அந்த மிருகத்திற்கு மண்டையில் மறை கலண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையில் செக்ஸையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அதர்வைஸ் இட் இஸ் மீனிங்லெஸ். பெற்றோர்கள் நமக்கு பிறப்பை கொடுப்பதற்காக வாழ்ந்தார்கள். நாம் 2-3 குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வாழ்கிறோம். அவர்கள் இன்னும் சிலருக்கு பிறப்பு கொடுப்பதற்காக வாழ்வார்கள். இது இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட் ஆல்? புத்தர் விழிப்பு நிலையை அடைவதன் மூலம் நாம் இந்த சக்திக்கு இன்னொரு கதவை திறக்கிறோம் என்று சொன்னார். Sexual energy moves downwards. Sexual energy moves according to gravitation. ஆனால் நாம் விழிப்பு நிலையை எட்டும்போது மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. அந்த எனர்ஜியின் டைரக்ஷன் மாறுகிறது. விழிப்பு நிலை அதிகரிக்க அதிகரிக்க செக்ஷுவல் எனர்ஜி ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். கிராவிடேஷனுக்கு எதிராக நகர்கிறது. ஆகாயத்தை நோக்கி நகர்கிறது. செக்ஷுவல் எனர்ஜி கீழ் நோக்கி செல்லும் போது இட் இஸ் a wastage. அது மேல் நோக்கி நகரும் போது புது உலகங்களை உண்டாக்குகிறோம். புதிய கான்சியஸ்னஸில் புதிய உயரங்களை எட்டுகிறோம். இப்போது இந்த சக்தியை மேலே செலுத்துவதற்கு 2 பாசிபிலிட்டிஸ்கள் இருக்கின்றன. ஒரு முறையில் வலுக்கட்டாயமாக மேல் நோக்கி செலுத்தலாம். இதைத்தான் ஹத யோகா செய்கிறது. அதனால்தான் தலைகீழாக நிற்பதில் அர்த்தம் உள்ளதாக தெரிய ஆரம்பித்தது. தலைகீழாக நிற்பதின் அர்த்தம் உங்களுக்கு புரிந்ததா? நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் முடியல. இதோட தொடர்ச்சியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். காப்பே டியம்.